இன்னைக்கு டயட் நினைச்சதை விட ரொம்பவே ஹை கேலரியா ஹை சுகரா போயிடுச்சு. டயட் என்னாச்சுன்னு பார்ப்போம். வெல்கம் டு டே 124. இன்னைக்கு ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருந்தேன். அங்க சாப்பாடுல ஃபர்ஸ்ட் டே ஸ்வீட்டோட தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படியே கூட்டு பொரியல் பருப்போடலாம் வச்சாங்க. ரைஸுக்கு சாம்பார் ரசம் மோர்னு ஒரு திருப்தியான வெஜ் மீல்ஸ். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் அவங்க கூட பேசுறது கொஞ்சம் டைம் கிடைச்சது. அதனால ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்க கூட டீ கடை ஜூஸ் கடைன்னு சுத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் ஒரு கடையில இந்த கோகோனட் ஜெல்லி ட்ரிங்க் வாங்கணும். இதுல ஒரு பாட்டில் அரௌண்ட் 170 கேலரிஸ் இருக்குது. நான் பாதி பாட்டிலும் கம்மியா தான் குடிச்சேன். அப்புறம் கொஞ்சமா வாட்டர்மெலன் ஜூஸ். ஈவினிங்கா ஒரு டீ கடையில இந்த பாதாம் மில்க் வாங்கணும். இது ஒரு பாட்டில் அரௌண்ட் 150 கேலரிஸ். நான் இதுலயும் பாதி தான் குடிச்சேன். ஈவினிங்கா இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன். அங்க வந்து 2 பேஸ்ட்ரிஸ் ஆர்டர் பண்ணோம். 2 பேஸ்ட்ரிஸ்க்கு 3 பேஸ்ட்ரிஸ் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. பட்டர்ஸ்காட்ச் மஃபின், சாக்கோ டஃபல் பேஸ்ட்ரி, ப்ரௌனி ஷாட், ரெட் வெல்வெட் ஷாட், அப்புறம் துபாய் சாக்லேட் குனாஃபா. இப்படி சாப்பிடக்கூடாத அளவுல நிறையவே டெசர்ட் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரெகுலர் குனாஃபா நான் சாப்பிட்டதே இல்லை. இது சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் பிடிக்கல. சாக்கோ டஃபல் பேஸ்ட்ரியில கிட்கேட்லாம் போட்டிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ரௌனி ஷாட்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரெட் வெல்வெட் கொஞ்சம் சுமார் தான். இவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு பட்டர்ஸ்காட்ச் மஃபின் சாப்பிடவே முடியல. கொஞ்சமா டேஸ்ட் பார்த்துட்டு வச்சிட்டோம். ஈவினிங்கா ஃப்ரெண்டு பர்த்டே கேக் வாங்குறதுக்கு அதே கடைக்கு போனோம். அங்க டேஸ்ட் பார்க்கறதுக்கு பட்டர்ஸ்காட்ச் அண்ட் சாக்லேட் சாம்பிள் கொடுத்தாங்க. சாக்லேட் கேக் வாங்கணும். கூடவே இந்த பட்டர்ஸ்காட்ச் மஃபினும் ஃப்ரீயா கொடுத்தாங்க. அப்பந்தான் ஆல்ரெடி கொடுத்த மஃபினே சாப்பிட்டோம். பர்த்டே ட்ரீட்டா ஒரு சமோசா வேற வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் சாப்பிட்டேன். அப்படியே ஈவினிங் மீதி வச்ச மற்ற டெசர்ட்டையும் சாப்பிட்டு முடிச்சேன். அப்புறமா கேக் வெட்டி பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறமா நானும் ஒரு 2 பீஸ் கேக் எடுத்து சாப்பிட்டேன். நைட்டு டின்னருக்கு ரொம்ப நேரமா கிரில் சிக்கன் தந்தூரி சிக்கன் இருக்கிற மாதிரி கடை தேடினேன். ஆனா 11 o'clock மேல தாண்டினதுனால எந்த கடையும் கிடைக்கல. அப்புறம் ஒரு கடையில ஒரு சப்பாத்தியும் சிக்கன் மஞ்சூரியனும் ஆர்டர் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போனதுனால மஞ்சூரியன் ஷேர் பண்ணிட்டு அவங்க வாங்கினதுல நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அவங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பரோட்டா எல்லாம் வாங்கியிருந்தாங்க. நானும் அதுல கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன். கடைசியா செட்டிநாடு சிக்கன் கிரேவி வாங்கினாங்க. அதுல உள்ள பீசஸ் எல்லாம் ரொம்பவே சாஃப்டா நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு லஞ்ச்ல இருந்து டின்னர் வரைக்கும் எல்லாமே ஹை கேலரி தான். கூடவே சுகர் ஐட்டம்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாவே சாப்பிட்டிருக்கோம். அதனால இன்னைக்கு நம்மளால கேலரி டெபிசிட்ல இருக்க முடியல. மீண்டும் சந்திப்போம்.